ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் ஃபார் yet another மேட்ச் டே ரிவ்யூ. இன்றைக்கி வந்து லாலிகாவோட செகண்ட் கேம் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஹோம் கேம் ஆஃப் த சீசன் 2-0 ஒரு விக்ட்ரி. அழகான ஒரு ரஃபீனியா கோல், அழகான ஒரு ஃபெர்மீன் கோல். 2-0 வந்து நம்ம இந்த கேமை முடிக்கிறோம். பிளென்டி ஆஃப் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த கேமில். நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு அப்படியே சும்மா ஏதாவது சொல்லணும்னா அப்படியே 1-2 பாயிண்ட் இருக்குது, அது மட்டும் சொல்லணும். பட் ரஃபீனியாஸ் பிரில்லியன்ஸ், யமாலோட செகண்ட் ஹாஃபில் வந்த கான்ட்ரிபியூஷன். யமாலே வந்து இன்னைக்கு ஒரு 2 கோலு 2 அசிஸ்ட்டு, அடியமே ஒரு 2 கோல் அடிச்சிருக்கலாம். கார்டனோட பிரில்லியன்ட் ஹோம் டெபியூ, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் பார்சலோனா. அண்ட் கார்டன் வந்து சப் ஆஃப் ஆகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் சாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவனோட பேரை. And one more man makes his debut, Rodri வந்து makes his Barcelona debut. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அதனால வந்து ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போயிடலாம். வந்து ஓவராலாக கேம் பற்றி என்னோட தாட்ஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, சில பிளேயர்ஸ் பற்றி, அதை பற்றி பேசிட்டு மேட்ச் ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன டாமினேஷன், 90 மினிட்ஸ்க்கு ஆடினாங்க பாரு ஒரு ஃபுட்பாலு. டக்குன்னு பார்த்தா எஸ்பாட் லெஃப்ட் பேக்லேருந்து லெஃப்ட் விங் போகிறான், எஸ்பாட் லெஃப்ட் பேக்லேருந்து சென்டர் மிட்டு போகிறான். டக்குன்னு பார்த்தா பெட்ரி லெஃப்ட் விங்கில் இருக்கான். டக்குன்னு பார்த்தா கார்டன் ஸ்ட்ரைக்கர் போகிறான். ரஃபீனியா ஜோன் கார்சியாட்ட வந்து பால் எடுக்கிறான். என்ன ஃப்ளூயிடிட்டி, என்ன லிக்விட் ஃபுட்பால் வந்து பார்க்க வி வர் ஏபிள் டு விட்னஸ். ஒரு ஹோம் கேம், ஃபஸ்ட்டு ஹோம் கேம் ஆஃப் த சீசனில் இப்படி ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அத்லெட்டிக் கிளப் பில்பாவோ ஹேட் 0 ஷாட்ஸ் இந்த என்டையர் கேம். ஸோ ஒரு பிரில்லியண்டான டாமினேஷன். அண்ட் ஐ திங்க் ஒரு பாயிண்டில் வந்து 10 out of 11 players ஆன் த பிச் வர் ஸ்பானிஷ் பிளேயர்ஸ். ராட்ரி, ஆல்மோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் கார்டன் தவிர மேலே இவன் ஃபால்ஸ் 9 ஆடிட்டு இருந்தான். ஆல்மோ ஃபால்ஸ் 9 ஆடினா, லமீன் ரைட்டில் ஆடினா. அப்புறம் மிட்ஃபீல்டில் வந்து ஃபெர்மீன், ராட்ரி, பெட்ரி, 3 பேர். டிஃபென்ஸும் ஆல் ஸ்பானிஷு. லெஃப்ட் பேக்கில் ஜாவி எஸ்பாட்டு, ஜெராட் மார்டின், குபார்சி, எரிக் கார்சியா, அப்புறம் பின்னாடி ஜோன் கார்சியா. 10 ஸ்பானிஷ் பிளேயர் அவுட் ஆஃப் இது வந்து. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டு. அப்புறம் கேமில் ராட்ரியும் இவனும் ஆல்மோவும் வந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1-0 லீடில் இருக்கோம். அத்தனை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி டீமு. அதுக்கப்புறம் பெஞ்சிலேருந்து கொண்டு வரான் பாருங்க, ஆல்மோ, கான்சலோ, ராட்ரி, அப்படியே வந்து அடியமி, அப்படியே வந்து இப்படி ஒரு டீமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பற்றி நான் டக்குன்னு டச்சப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரஃபீனியா, கேப்டன் ரஃபீனியா இஸ் பேக் ஆன் த ஸ்கோர் ஷீட். அண்ட் திருப்பியும் வந்து இது பண்ணியிருக்கான். இதை வந்து செப்டம்பர் 1 ஏதாவது பண்ணுவாங்களான்னு வாய்ப்பு இல்லை. அவங்க சிஇஓவே வந்து சொல்லிட்டானா, சிஇஓவாக இருக்கிற வரைக்கும் அல்வாரஸை பார்சா தவிர எங்கே வேணாலும் நான் விற்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் லாஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அதனால் வந்து நம்ம ஹியர்விகோ வருமா வராதான்னு தெரியாது. நான் வேறு தைரியமாக நேற்று போட்டேன் செப்டம்பர் 1 வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ட்டு. ஆனால் இவனுங்க பார்த்தா நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. பட் கேப்டன் ரஃபீனியா ஸ்கோர்ஸ் ஒன்ஸ் அகேன் 3 goals in 2 games. வேணாண்டா, ஸ்ட்ரைக்கரே வேணாண்டா, என் தலைவன் ரஃபீனியாவை போடுங்க, ஸ்ட்ரைக்கரில் ஆடுங்க. அவன் அந்த 24-25 சீசன் மாதிரி ஒரு 60 GA கொடுப்பான் அவங்களுக்கு அழகா. ஸோ அவனையே 9ல் போட்டு ஆடுங்க. லெஃப்டில் கார்டன் ஸ்டார்ட் பண்ணால் ஐ தாட் கார்டன் ஹேட் வெரி பிரில்லியன்ட் கேம். இதிலே தெரியுது நம்ம வந்து ராஷ்ஃபோர்டுக்கும் கார்டனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கேம்லேயே நல்லாவே தெரிஞ்சுது. அவன் என்னமோ இங்கே லாமாசையாலே பிறந்து வளர்ந்தவன் மாதிரி ஆடுறான் டீம் கூட. அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது கார்டனுக்கு வித் ஆல் த பிளேயர்ஸ். லமீனுக்கு ஒரு வெரி அன்ஃபார்ச்சுனேட் கேம்னு தான் நான் சொல்லுவேன். ஐ வுடன்ட் இனிஷியலாக கொஞ்சம் வந்து என்னடா இவன் ரொம்ப ஆஃபாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். பட் டுவர்ட்ஸ்
கேம் போக 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 அவன் வந்து கேமுக்குள்ளே வந்துட்டான். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் போட்டாமல் பாருங்க, அடியமே ஒரு 2 அருமையான பால் போட்டான். அது உனாய் சிமான் எப்படி சேவ் பண்ணானே தெரில. உனாய் சிமான், ஷவுட் அவுட் டு உனாய் சிமான், சூப்பரான கேமு, மேன் ஆஃப் த மேட்ச் இந்த கேமில். பட் லமீன் grew into the game. Goals will come, assists will come, but அவனோட பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் ஐ வாஸ் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, மேபி கொஞ்சம் இஃபியாக இருந்தான். அப்படியே வந்துட்டு ஃபெர்மின் ஒன்ஸ் அகேன் இஸ் ஆன் த ஸ்கோர் ஷீட். ஃபெர்மினும் வந்து இப்போ 3 கோல் அடித்தாச்சு இன் 2 games. மான்ஸ்ட்ரஸ் பர்ஃபார்மன்ஸ், ப்ரெஸ்ஸிங்கு, மூவ்மெண்ட்டு, அந்த ரைட் ஆஃப் ஸ்பேஸில் ஆடினா இன்றைக்கி சூப்பராக ஆடினா. அண்ட் இன்னொரு டாக்டிக்கல் அப்சர்வேஷன், பியோர் 4-3-3 ஆடினோம். நம்ம பர்னால் இருக்கும் போது பர்னால் லோன் சீடமாக ஆடினா, பெட்ரி 8 ஆடினா. அண்ட் பெட்ரி, வாவ், when you relieve Pedri of those defensive duties, you see how magical of a footballer he is. And அந்த போட்டால் பாருங்க, ரஃபினியாவுக்கு ஒரு அசிஸ்ட்டு, அப்படியே கட் ஸ்ட்ரைட் த்ரூ த ஹார்ட், ஸ்ட்ரைட் த்ரூ த மிட்ஃபீல்டு. 4-5 பேரை பீட் பண்ணி ஒரு த்ரூ பால் போட்டான் ரஃபினியாவுக்கு. அண்ட் ரஃபினியா ரவுண்ட் அப் பண்ணி ஃபினிஷ் பண்ணான், சூப்பரான ஃபினிஷ். அண்ட் பெட்ரி just another day, but பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பெட்ரி. அதுவும் ராட்ரி வந்ததுக்கப்புறம்லாம் எங்கேயோ மெதக்கிறான், மிட்ஃபீல்டில் எடுக்கிறான், பாடி ஃபைண்ட் போடுறான், ஸ்விட்ச் பண்ணுறான். தம்பி நீ பண்ணுப்பா, நீ ஜாலியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு இன்றைக்கி பெட்ரியோட கேம் பார்க்கும்போது. குபார்சி டாப் நாச், ஜெரார்ட் மார்டின் கொஞ்சம் ஒரு 7.5 லெவல் பர்ஃபார்மன்ஸ், பட் அகைன் க்ளீன் ஷீட் வச்சாச்சு, ஸோ அதனால நோ கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் எரிக் கார்சியா சில த்ரூ பால்லாம் போட்டான் பாருங்க அந்த மேட்ச்சில். அந்த விஷன், ஒரு மிட்ஃபீல்டர் விஷன் ஒரு ஃபுல் பேக் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத வந்து அவன் காமிச்சான். சூப்பராக ஆடினான் எரிக் கார்சியா ரைட் பேக். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மை ஃபேவரட் ஃபுட்பாலர் so far of this season, பிரேக் அவுட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த சீசன். பேர்லேயே ஒரு ஜாவி இருக்குது, அதனால கண்டிப்பாக டேலண்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ ஜாவி எஸ்பார்ட் அட் லெஃப்ட் பேக். எங்கே இருந்துடா இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களாங்கிற மாதிரி, இவனை ஃபுட்பால் ஆடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா செஞ்சாங்களாங்கிற மாதிரி இருக்குது. இவன் வந்து டெக்னிக்கல் குவாலிட்டியும் இருக்குது, ஹைட் இல்லை, குட்டியாக தான் இருக்கான், ஆனால் ஏரியல் டுவல் வின் பண்ணுறான், பால் கேரி பண்ணுறான், ப்ராக்ரஸ் பண்ணுறான், மிட்ஃபீல்டில் இன்வெர்ட் ஆகிறான், ஓவர்லேப்பில் போய் கிராஸ் போடுறான். தம்பி உன்னால் என்ன தான் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு பிரணவ் வேர்ட்ஸில் சொல்லணுன்னா ஒரு பியோர் ஃபுட்பாலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தான் ஜாவி எஸ்பார்ட். அண்ட் ஹீ இஸ் கோயிங் நோவர். அவன் இந்த டீமில் வந்து ஒரு மெயின் ஸ்டேவாக இருப்பான். அண்ட் ஃப்ளிக் வந்து அவனை எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவன் எல்லோ கார்டு வாங்கினான். ஐ திங்க் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோ இல்லை ஏர்லி இந்த செகண்ட் ஹாஃபோ ஒரு எல்லோ கார்டு வாங்கினான். எல்லோ கார்டு வாங்கினாலும் அவன் 90 minutes கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். 2 games in a row 90 minutes கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். ஃப்ளிக்கு வந்து கேன்சலோ கொண்டு வந்தான், ஆனால் எஸ்பார்ட்டை தூக்கல. எஸ்பார்ட் வந்து மிட்ஃபீல்டில் போய் பெட்ரிக்கு கவர் பண்ணான், அப்புறம் வந்துட்டு 90 minutes அவன் கம்ப்ளீட் பண்ணான். யாரா இந்த பட் கிளாஸ் ஆஃப் 2007 ஃப்ரம் லா மாசியா இஸ் ப்ரூவிங் டு பி டாப் குவாலிட்டி ஒன்ஸ் அகென். ஜமீனா இருக்கட்டும், குபார்சியா இருக்கட்டும், பர்னாலா இருக்கட்டும், ஐ திங்க் பால்டே இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் சேம் பேட்ச் இஃப் ஐ எம் நாட் ராங். இல்லைன்னு நினைக்கிறேன், மேபி நாட், பட் பால்டே ஆல்சோ ஐ திங்க். அண்ட் அலாங் வித் தட் நவ் யூ கேன் ஆட் ஜாவி எஸ்பார்ட் டு தட் லிஸ்ட்டு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், 2-0 வின், good way to kick off. And last but not the least, ராட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்த உடனே not a foot wrong, look like he belongs here. and அப்படியே வந்து வந்தான், கமாண்ட் பண்ணான் மிட்ஃபீல்டை, கமாண்ட் பண்ணான் பேக் லைனை, சூப்பராக முடித்தான் கேமை. அப்படியே வந்து கண்ணுக்குள்ளே அப்படியே புஸ்கெட்ஸ் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஐயா நீங்களா அப்படிங்கிற மாதிரி ராட்ரி வந்து அந்த மிட்ஃபீல்டில் இறங்கினா இன்னைக்கு. அண்ட் திஸ் டீம் இஸ் நாட் அட் இட்ஸ் 100% yet. 100% இல்லாமையே இப்படி பாடுறோம் அப்படின்னா இந்த டீம் வந்து அதோட பொட்டென்ஷியல் ரீச் பண்ணும்போது என்ன குவாலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போவே வந்து ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்க்குறீங்க. ஸோ
பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ், ஐ நோ யூசிஎல் ட்ராஸ் வந்துருச்சு. நம்ம யார் ஆடுறோங்கிறத நம்ம பேசுவோம் கூடிய சீக்கிரம். அதை தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். ஒரு ஃபிக்ஸ்சரும் அனலைஸ் பண்ணி ஹோம் அவே எது டஃப்பாக இருக்கும், எது ஈஸியாக இருக்கும், யார் யார் ஃபெரானோட பிஎஸ்ஜி ஃபேஸ் பண்ணுறோம், மேன் சிட்டி ஃபேஸ் பண்ணுறோம், எல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் திஸ் வாஸ் த மேட்ச் ரிவ்யூ for Bilbao versus Barcelona at home in Camp Nou. 6 points from 2 games, and with that நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஸ்கா பார்சா.